ஸோ இந்த வீடியோவில் Burpsuite பற்றி பேசிக்ஸ் நம்ம பார்ப்போம். Burpsuite எப்படி ஃபயர்ஃபாக்ஸோட கான்ஃபிக் பண்ணுறது அண்ட் அதில் இருக்க சம் கைண்ட் ஆஃப் யூஸ்ஃபுல் டேப்ஸ் நான் யூஸ் பண்ணுறது பக் பவுண்டிக்குன்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ Burpsuiteனா என்ன? ஸோ Burpsuite வந்து இட்ஸ் அ ப்ராக்ஸி டூல் and also we can modify the HTTP request and we can craft the request and send it to the server or attack the server. நம்ம வந்து நம்மளோட பேலோட வந்து இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் த Burpsuite you get this menu. இதில் வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டும்: டெம்பரரி ப்ராஜெக்ட், நியூ ப்ராஜெக்ட் அண்ட் ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு விஐபிடிக்கு வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணும்போது ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு Burpsuite ஃபைல் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபார் நவ் ஐ டோன்ட் ஹேவ், எனக்கு அந்த மாதிரி ஃபைல் எதுவும் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து டெம்பரரி ப்ராஜெக்ட் போயிடுறேன் அண்ட் நான் வந்து இப்போது ஜஸ்ட் ஒரு ரேண்டம் வெப்சைட் தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அண்ட் என்னோடய இதில் வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் நான் வந்து பை டிஃபால்ட் தான் யூஸ் பண்ணேன். ஸோ டிஃபால்ட்டே இருக்கட்டும். ஸ்டார்ட் பர்ப் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் அட் திஸ் Burpsuite இப்படி தான் உங்களுக்கு வந்து பேசிக்காக இருக்கும். இதில் வந்து டார்கெட், டேப், ப்ராக்ஸி, ஸ்பைடர், ஸ்கேனர், இன்ட்ரூடர், ரிப்பீட்டர், சீக்வென்சர், டிகோடர் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகே, ஸோ இந்த டார்கெட் டேப்பில் என்ன இருக்குன்னா, இது வரைக்கும் நீங்கள் ஃப்ளோ பண்ண ரெக்வஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே காட்டும். ஓகேவா? ஸோ அது என்னென்ன மெத்தடு, எவ்வளோ ரெக்வஸ்ட் இருக்குன்றது எல்லாமே இங்கே காட்டும். இந்த ஸ்கோப் டேப் வந்து நீங்கள் அட்டாக் பண்ண போகிற எந்த ஒரு, இப்போ எல்லா டொமைனும் நம்ம அட்டாக் பண்ண போகிறது இல்லை, நம்ம எதனா ஒன்று தான் அட்டாக் பண்ண போகிறோம். அதை மட்டும்தான் இங்கே ஸ்கோப்பில் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் டெஸ்ட்டுக்கு வந்து ரேண்டமாக ஒரு வெப்சைட் எடுக்கிறேன். நான் டெஸ்ட் PHP அந்த சைட்டே நான் போகிறேன், ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இந்த ஆல்ரெடி ஆட்டோ கான்ஃபிகில் இருக்குது. நான் எப்படி கான்ஃபிக் பண்ணணும் நான் சொல்லிடுறேன். இந்த வெப்சைட் தான். ஓகே, திங்க் வி ஹேவ் சம் எரர். ஓகே, இது ஓகே. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து Burpsuite ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதை கான்ஃபிக் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே போனோன்னா, இந்த 3 லைன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் லைனில் செட்டிங்ஸ்ன்னு காட்டும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து XY சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்ஸியோட கான்ஃபிகரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே 127.0.0.1 நான் கொடுத்துட்டு போர்ட் 8080 கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் இருக்காது, உங்களுக்கு நோ ப்ராக்ஸியில் இருக்கும். அதை மேனுவல் செட் பண்ணிட்டு இந்த IP அட்ரஸ் அண்ட் இந்த போர்ட் கொடுத்துக்கோங்க உங்கள் மிஷினில் சேமாக. ஓகே, அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் திஸ் SOX5 ஆப்ஷன், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி ஆல்சோ யூஸ் திஸ் ப்ராக்ஸி ஃபார் HTTPSன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி எல்லா கான்ஃபிகரேஷனும் பேசிக்காக ஓவர் ஆகிடும். இது ஏன் நம்ம கொடுத்தோன்னா, இப்போ நம்ம ஃபயர்ஃபாக்ஸ் கிட்டே சொல்கிறோம், உனக்கு எதனா ரெக்வஸ்ட் நீ வந்து சென்ட் பண்ணணும்னா இந்த IP அட்ரஸ்க்கு வந்து நீ சென்ட் பண்ணு, அதாவது 127.0.0.1 லூபேக் IP அட்ரஸ் போர்ட் 8080க்கு சென்ட் பண்ணு அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அது எது லிசன் பண்ண போகுதுன்னா இந்த Burpsuite தான். ஸோ Burpsuiteல ப்ராக்ஸி டேப்பில் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா அதே போர்ட் நம்பர் அண்ட் IP இருக்கும் பாருங்கள் இங்கே. ஸோ இது நீங்கள் மாற்றினீங்கன்னா, இங்கே நீங்கள் மாற்றினீங்கன்னா அங்கேயும் நீங்கள் மாற்றிடணும். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு திருப்பி அதே இம்போர்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம Burpsuiteோட சர்டிஃபிகேட் வந்து இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் பார்ப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ண எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து என்ன ஃபார்மேட்டில் வேணும், அதை நீங்கள் எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, அதெல்லாமே நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ அங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு ஆப்ஷன் ரொம்ப ஈஸியஸ்ட் வே நான் என்னென்னு சொல்லிடுறேன். அது என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபைல் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி தனியாக இம்போர்ட் பண்ணாமல் ஃபயர்ஃபாக்ஸ்லேயே ஒரு நியூ டேப்பில் http://burp அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் வரும். இதில் இங்கே CA சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த டவுன்லோட் பண்ண இந்த சர்டிஃபிகேட்டை செட்டிங்ஸ் போயிட்டு CER அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வியூ சர்டிஃபிகேட் வரும். நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் நான் ஒன்ஸ் நான் காட்டுறேன். இங்கே இம்போர்ட் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரஸ்ட்ன்ற ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிற ஸ்டெப்ஸ். எதுக்குன்னா சர்டிஃபிகேட் இம்போர்ட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இது எல்லாமே ப்ராப்பராக நடந்துடுச்சுன்னா உங்களுக்கு இங்கே
இன்டர்செப்ஷன் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெக்வஸ்ட் வந்துருக்கு பாருங்கள். ஒன்ஸ் நம்ம நார்மலாக ப்ரௌசர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டொமைன் ரெக்வஸ்ட் பண்ணோடனே நமக்கு நிறைய அதோட சிடிஎன் டொமைன்ஸ் அண்ட் நிறைய டொமைன்ஸோட ரெக்வஸ்ட் வந்து நமக்கு இங்கே வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ இப்போதைக்கு நம்ம டார்கெட் எது? இந்த டெஸ்ட் பிஹெச்பி தான். கரெக்டாக? ஸோ நான் வந்து இதோட டொமைன் மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸ்கோப்பில் நான் எப்போவுமே யூஸ் அட்வான்ஸ் ஸ்கோப் கொடுப்பேன். அதில் போய்ட்டு ஆட் கொடுத்து இங்கே நான் வந்து அந்த டொமைன் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, கொடுத்துட்றேன். ஸோ இப்போது இங்கே ஃபைண்டரை கிளிக் பண்ணிட்டு ஷோ இன் ஸ்கோப் ஐட்டம் கிளிக் பண்ணிட்டு நான் மேலே கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஸ்கோப்பில் இருக்கிறது மட்டும்தான் இங்கே கிளியராக காட்டும். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் ரீகான் பண்ணுறதுக்கு. அதுதான். ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கேனர் போகலாம். ஸோ ஸ்கேனர்ன்றது வந்து நமக்கு பக்ஸ் எதனா இருக்கா இல்லையான்றது ஸ்கேன் பண்ணி தரது தான் இந்த ஸ்கேனர் டேப். அதில் வந்து ஆக்டிவ் ஸ்கேன், பாசிவ் ஸ்கேன் சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ அது வந்து இது பண்ணணும். பட் நான் பர்சனலாக இந்த ஸ்கேனர் டேப் யூஸ் பண்ணவே மாட்டேன். நிறைய ஃபால்ஸ் பாசிட்டிவ் வரும். அண்ட் மோரோவர் எனக்கு வந்து மேனுவல் அப்ரோச் தான் பெஸ்ட்டு பர்ப்சூட் ஸ்கேனர் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரூடர் டேப். இப்போ நீங்கள் நோ ரேட் லிமிட்டிங் பேஸ்ட் அட்டாக்ஸ் இல்லை ப்ரூட் ஃபோர்சிங் பேஸ்ட் அட்டாக்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ வி ஜஸ்ட் ட்ரை சம்திங். ஓகே, இங்கே ஒரு பேராமீட்டர் இருக்குது, இங்கே queryன்னு இருக்குது, சென்ட் டு ரிப்பீட்டர். இப்போ இங்கே queryன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நான் queryக்கு பதிலாக வேறு எதனா நான் போட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் ரைட். இங்கே query இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது ஃபார்முக்குள்ளே. அதுக்கு பதிலாக நான் வேறு எதனா நான் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, நாட் ஹியர். ஸோ எனிவேஸ், ஓகே, நோ இஷ்யூ. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு வாட்டியும் பண்ணணும்னா இல்லை நம்பர்ஸ் வச்சு நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணோன்னா இந்த லாகின் பேஸ்ட் ப்ரூட் ஃபோர்சிங் அட்டாக்ஸ். ஓகே, லாகின் அட்டெம்ப்ட் ஐ திங்க் இதில் லாகின் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்குது QQQ நான் கொடுத்துறேன் அண்ட் பாஸ்வேர்டு QQQ நான் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து வேர்ட் லிஸ்ட் வச்சு நான் லாகின் பண்ணணும், ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணோன்னா நான் இன்ட்ரூடர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இதை கேப்சர் பண்ணிட்டேன். சென்ட் டு இன்ட்ரூடர். இன்ட்ரூடரில் பொசிஷன் போய்ட்டு நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ யூசர் நேம் சேமே எனக்கு வந்து பாஸ்வேர்ட் மட்டும் தான் ப்ரூட் ஃபோர்ஸ் ஆகணும்னு வச்சுப்போம். நான் ஜஸ்ட் இதை ஆட் பண்ணிடுறேன். அண்ட் இங்கே வந்து நான் சம் கைண்ட் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். அட்மின் அண்டு ஸோ அந்த மாதிரி வந்து லைக் நிறைய வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டுமே இல்லாமல் நம்ம வந்து வேர்ட் லிஸ்ட் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேணுன்னா நமக்கு வந்து வேர்ட் லிஸ்ட் இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நிறையவே பண்ண முடியும் நம்ம இதில். ஓகே, ஸோ இது எல்லாமே மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு இந்த இன்ட்ரூடரே பண்ணி கொடுத்துரும். ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் அட்டாக் கொடுத்துட்டேன்னா அந்த 4மே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரை பண்ணிடும். ஸோ இங்கே வந்து பாஸ்வேர்ட் பேராமீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த பாஸ்வேர்டாக நம்ம வேறு எதுவும் இருக்குது பாருங்கள். சரி, ஒவ்வொன்றுமே வரும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிளாக நம்ம அட்டாக் ட்ரை பண்ணி பார்க்கறதா இந்த இன்ட்ரூடர் வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் என்னோட இன்னொரு ஃபேவரட் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா ரிப்பீட்டர். ஸோ ஒரு வாட்டியுமே இந்த ரெக்வஸ்ட் கேப்சர் பண்ணி சென்ட் பண்ண முடியாது. அதனால் ரிப்பீட்டரில் ஒன்ஸ் நம்ம சேவ் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம ட்ரை பண்ணலாம். வந்து நான் இங்கே எதனா SQL பேலோட் நான் ட்ரை பண்ணோன்னா நான் இங்கேருந்து நான் ட்ரை பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எரர் வருது பாருங்கள். ஸோ அப்படின்னா இது வந்து SQLக்கு வல்னரபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இங்கேருந்து என்னால் ட்ரை பண்ணுறதுக்கான ஒர்க்ஸ்க்கெலாம் இந்த ரிப்பீட்டர் வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ லைக்வைஸ் சீக்வன்சர் வந்து மல்டிபிள் ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க சீக்வன்சர். ஸோ இங்கே வந்து நம்ம செட் பண்ணி அதோட சீக்வன்ஸ் மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். அண்டு ஸோ இப்போ எதனா என்கோடட் ஃபார்மேட், இப்போது URL என்கோடிங் ஆர் எனி கைண்ட் ஆஃப் என்கோடட் ஃபார்மேட் நம்மகிட்ட இருந்ததுன்னா அதை வந்து டீகோட் பண்ணுறது, என்கோட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் ஸ்மார்ட் டெஸ்ட்டுன்ற ஒரு வார்த்தையை வந்து என்கோட் பண்ணி base64 மாற்றினாக்கா எனக்கு base64 வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ உங்கள்கிட்ட base64 வேல்யூ இருக்குன்னா அது நீங்கள் டீகோட் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி எல்லா ஒர்க்ஸும் இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கம்பேரிட்டிவ் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும் இல்லை ரெக்வஸ்ட்டாக இருக்கட்டும் அதை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு எதனா சேஞ்சஸ் இருக்கா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு இந்த பர்ப்சூட்டோட கம்பேர் டேப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறையவே இருக்கும். இப்போ எக்ஸ்டெண்டட் டேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆட்-ஆன்ஸ் வந்து கொடுப்பாங்க. பர்ப்சூட்டில் டிஃபால்ட்டாக இருக்கிறது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதனா ஆட்-ஆன்ஸ் வேணால் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி திங்ஸுக்கெலாம் நீங்கள் இங்கே போயிட்டு இன்ஸ்டால் மட்டும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ
இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் டேப்ஸு. இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா டேப்ஸும் நான் இன்ஸ்டால் பண்ணேன். டர்போலிட் எல்லாம் வந்து நான் ஆட்-ஆன்ஸை இன்ஸ்டால் பண்ணது. ஸோ இது ஒரு பேசிக்கான பர்ப்சூட்டோட ஒரு ஒர்க் ஃப்ளோ. ஓகேவா? ஸோ இதிலே நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பக்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, என்ன மாதிரியான பக்ஸ் இருக்குன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.